இன்னைக்கு அடிக்கிற மழைக்கு சூடா எங்க அம்மா கிட்ட கேட்டேன் ஏதாவது செய்வாங்க. ஆனா அவங்க இன்னைக்கு பிரியாணி செய்யலாம்னாங்க. அதனால நான் இன்னைக்கு கேஜி பிரியாணி செஞ்சு தர சொன்னேன். அதனால இன்னைக்கு அவங்க ஃபர்ஸ்ட் டைம் கேஜி பிரியாணி ட்ரை பண்றாங்க. இப்போ நம்ம ஸ்பைசஸ் போட போறோம். நறுக்கிற வெங்காயம் பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கணும். நீட்டு அரிஞ்ச பச்சை மிளகா, அஞ்சாறு தக்காளி, அரைச்ச மஞ்சள் சோந்து, 5 காஷ்மீரி சில்லி, 15 சின்ன வெங்காயத்தை அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். அப்பதான் கொஞ்சம் காரமா இருக்கும், இல்லைன்னா கோரமா இருக்கும். நல்லா கம 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 கமன்னு வாசனை வருது. ஒரு 45 கிராம் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். வெறும் மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி போட்டுக்கலாம். கல்லுப்பா போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கம 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 கமன்னு இருக்குங்க. கொஞ்சம் புதினா போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் போட்டுக்கலாம். நொல்லேன்ற 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு 1 டம்ளர் கணக்கு பண்ணி வாட்டர் ஆட் பண்ணிடலாம். அடையப்பா இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ கோமா ஸ்டேஜ்ல ஏன் பாஸ்மதி ரைஸ் குத்திட்டே தெரியுமா இருக்கு தெரியலையே. எனக்கு தெரியல, நானே வந்துட்டேன். சரி ஓகே மேடம். சால்ட் நம்ம செக் பண்ணிட்டு உள்ள கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மல்லி எல்லாத்தையும் ஒரு கையளவுக்கு போட்டுட்டு யார் கையளவுக்கு அவங்க கையளவுக்கு கொஞ்சோண்டு கீ சேர்த்துட்டு அவளை நம்ம வச்சு ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கலாம். குக்கர் மூடி ஆகும். பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க.